வீட்டில் ஃபிஷ் டேங்க் வச்சுருந்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. வாஸ்து கோளாறு இருந்தால் கூட அது சரி பண்ணுமா. எனக்கும் ஃபிஷ் டேங்க் வச்சது ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் வச்சுக்கல, அம்மா வீட்டில் தான் இருக்குது. சில சமயம் நம்ம டென்ஷனாக இருக்கும்போது இது பார்த்தா கூட அப்படியே மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும். இன்றைக்கி லஞ்ச்லாம் சீக்கிரமாக முடிஞ்சதுனால சரி பாப்பாவுக்கு எதாவது செஞ்சு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. சிம்பிளாக ஒயிட் ரைஸ், சாம்பார், கோஸ் பொரியல், பாயில்டு எக் தான் பண்ணியிருந்தேன். ஸோ பாப்பாவுக்கு வந்துட்டு நான் ஜீரா வித் கேரட் ரைஸ் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஆரம்பித்தேன். ஒரு கடாயில் கீ போட்டு, ஜீரகம் போட்டு, அதுக்கப்புறமா கருவேப்பிலை, வெங்காயம், அதுக்கப்புறமா கேரட் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக விட்டுட்டு, அது வெந்ததுக்கப்புறமா நம்ம ரைஸ் போட்டு பிரட்டிக்க வேண்டியதான். உப்பு, மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டுக்க வேண்டியதான். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான், பட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகம். லன்ச்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் போர் அடிச்சுது. சரி ஏதாவது விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு போட்டு விட்டு நானும் பாப்பாவும் டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். உருகி உருகி போனதடி அந்த சாங்க்கு தான். அவங்க எப்படி அழகாக வந்து எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துட்டு என்னை பார்த்துட்டு ஆடிட்டுருக்காங்கன்னு பாருங்கள். அதோட வீடியோஸ் தான் இது. குழந்தைங்க மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுறோமோ அதை பார்த்து தான் அவங்களும் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம டான்ஸ் பண்ணால் நம்ம கூடவே சேர்ந்து டான்ஸ் பண்ணுவாங்க. நம்ம பாட்டு பாடினா நம்ம கூடவே சேர்ந்து அவங்களும் பாட்டு பாடுவாங்க. நம்ம ஏதாவது புக்கு எடுத்து படிக்க ஆரம்பித்தா தான் அவங்களும் அது ஒரு இன்ட்ரெஸ்டடாக உட்காந்து படிப்பாங்க. இப்படி குழந்தைங்கள நல்லா என்கேஜ்டாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம கூட சேர்ந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளும் அதை செஞ்சால் தான் அவங்களும் அதை திருப்பி செய்வாங்க. கொஞ்ச நேரம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பிக்கு இப்போது 3 மந்த் ஆக போகுது. ஆனால் அவங்க பிறந்ததுலேருந்தே இந்த பால் எடுக்கிறது மட்டும் விடவே இல்லை. ஸோ பை பர்த்லேருந்தே அவங்களுக்கு வந்துட்டு அந்த பால் எடுக்கிறது இருந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ வரைக்குமே நல்லா விளாண்டுட்டே இருப்பாங்க. திடீர்னு அப்படியே பால் எடுப்பாங்க. ஸோ டாக்டர்ஸ் கிட்ட கேட்டால் அது நார்மல் தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் விட்டுட்டோம். 1 மந்த்லலாம் வந்துட்டு நல்லா ஃபோர்ஸாக வாயாலி மூக்காலி வரைக்குமே பால் எடுப்பாங்க. பட் இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் குறைஞ்சி வாயில் மட்டும்தான் பால் வருது. ஆனால் தம்பியை வளர்க்குறது கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போல். பாப்பாவோட சேர்ந்து தம்பியை வளர்க்குறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இவங்கக்கிட்டேருந்து தம்பியை பாதுகாக்கிறதே எனக்கு ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும். யாரெல்லாம் இப்படி ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.